கஹானி கலஷ்ல ஃபிஃப்த் ஒன் புர்ஜே புர்ஜேன துண்டு காகிதம். இது எழுதினவர் इब्राहिम शरीफ. प्रस्तावना कहानी तत्वों को लेकर विद्वानों में मतभेद है. कहानी தத்துவங்களை வித்வான் அந்த கவிஞர்களுக்கெல்லாம் நிறைய வேறுபாடுகள் கருத்துக்கள் நிறைய வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தன. यहाँ बहुमान्य आधार पर पूज्य कहानी की आलोचना की जाती है. அதில் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதத்தில் அந்த ஆதாரத்தின்படி புர்ஜேனுடைய கஹானி எழுதப்பட்டுள்ளது. लेखक परिचय. पुर्जे नामक कहानी मियाँ इब्राहिम शरीफ की कहानी है. அவருடைய கதை இது. दक्षिण भारत में हिंदी के प्रचार प्रसार के लिए उन्होंने अथक परिश्रम किया. இவர் இந்தி தக்ஷின் பாரத்னா சவுத் இந்தியா தென் இந்தியாவில் இந்திய பிரச்சாரம் பண்ணுறதுக்காகவும் அதை பரப்புவதற்காக நிறைய கடினமான முயற்சிகள்லாம் எடுத்தார். उनकी कहानियाँ में मानवीय दुख दर्द का वर्णन है. அவருடைய கதைகளில் மனிதனுடைய வருத்தம் முறைந்த அந்த மருந்துக்கான அந்த வர்ணனைகள் இருக்கின்றன. शीर्षक. इस कहानी का डॉक्टर बीमार गरीब को देखने नहीं जाता. இந்த கதையில் டாக்டர் நோய்வாய்ப்பட்ட அந்த நோயாளிகளை ஏழை நோயாளிகளை போய் பார்க்க மாட்டார். மாத்திர புர்ஜா லிக்கர் தேத்தா है. ஆனால் புர்ஜா ஒரு காகிதத்தில் எழுதி சீட்டு எழுதி கொடுத்துருவார். डॉक्टर के दिल में गरीबों के प्रति मात्र तिरस्कार की भावना है. டாக்டருடைய மனசில் ஏழைகள் மேலே இரக்கம் அந்த இரக்க குணம் இல்லாமல் அவருக்கு வெறுப்பு தான் இருந்தது. உஸ்கா புர்ஜா இசிகா சூச்சக. அவர் எழுதிய அந்த துண்டுகாயம் இதனுடைய ஒரு அடையாளம். इसलिए इस कहानी के लिए एक शीर्षक उचित और उत्तम शीर्षक है. அதுக்காக இந்த கதையினுடைய கதை தலைப்பு இருக்குல்லையே அது உத்தமமாக இதுக்கு பொருத்தமாக இருக்கிறது. சாராம்சம். लेखक के पिता मर चुके थे. இந்த எழுத்தாளருடைய அப்பா இறந்துட்டாரு. लेखक साहित्य में एमए पास हो चुके थे. அவர் இலக்கியத்தில் எம்ஏ பாஸ் பண்ணிட்டாரு. उनकी बहन बीए पढ़ रही थी. அவங்களுடைய சகோதரி பிஏ படிச்சுட்டு இருந்தாங்க. लेखक नौकरी ढूंढ रहे थे. लेखक வேலை தேடிட்டு இருந்தாரு. गरीबी उनको सता रही थी. ஏழ்மை அவங்கள ரொம்ப துன்பப்படுத்தியது. लेखक की बहन की शादी नहीं हुई. लेखकனுடைய சகோதரிக்கு திருமணம் நடக்கவில்லை. उनकी माँ परेशान थी. அவங்க அம்மா ரொம்ப கவலையோடு இருந்தாங்க. लेखक की माता एक सुबह जागी. लेखकुடைய அம்மா காலையில் ஒரு நாள் காலையில் எழுந்தாங்க. उसका दाहिना हाथ चुन्न पट गया था. அவங்களுடைய வலது கை என்னாச்சுன்னா மரத்து போயிடுச்சான். बात जानकर बहन ने लेखक को जगाया. இது தெரிஞ்ச உடனே அவங்க சகோதரி लेखकை எழுப்பினாங்க. लेखक ने माँ का हाथ छूकर देखा. அவங்களுடைய கையை தூக்கி பார்த்தா माँ का हाथ ठंडा था. ரொம்ப குளுமையாக அப்படியே சில்லுன்னு இருந்துதான். बहन ने डॉक्टर को बुला लाने को कहा. சகோதரி சொன்னாங்க டாக்டரை போய் கூப்பிட்டு வாங்க. मगर डॉक्टर को देने के लिए उनके पास रुपये नहीं थे. ஆனால் டாக்டர்கிட்ட கொடுக்கறதுக்கு அவங்கக்கிட்ட பைசா இல்லை, பணம் இல்லை. बहन ने कहा कि पिताजी के श्राद्ध के लिए माँ ने रुपये जोड़ रखे हैं. சகோதரி சொல்கிறாங்க அப்பானுடைய ஸ்ராத்தம் அந்த திதி செய்வாங்க இல்லையா வருஷம் அதுக்காக அம்மா பணம் சேர்த்து வச்சுருக்காங்க. உன்கோ நிக்கால்னா டீக் ஹோ அது எடுத்துகிட்டு போ சரியாக இருக்கும் அப்படின்னோடனே மா மனா கர்னே லகி. அம்மா ஒத்துக்கலை. लेखक डॉक्टर के घर गई. लेखक டாக்டரோட வீட்டுக்கு போனாங்க. लेखक ने माँ की बात सुनाई. लेखक அம்மானுடைய பேச்சை எல்லாத்தையும். डॉक्टर ने कहा कि माँ के हाथ पर लहसुन का फाया लगाओ. அவங்க இந்த மாதிரி மரத்து போச்சுன்னு சொன்ன உடனே டாக்டர் சொல்கிறாரு அம்மாவுடைய கையில் லகசூன் அந்த பூண்டை நசுக்கி அதை தடவு அப்படின்னு சொல்கிறார். மை தேக்னே ஆகும் நான் பார்க்குறேன். தோ தும்கோ ரூபியா கர்ச் கர்னா படேகா. இல்லைனா நான் பார்க்க வந்தால் உனக்கு பைசா செலவாகும். இஸ் பர் लेखक वहाँ से चल दिए. இதனால் लेखक அங்கேருந்து வந்துட்டார். लेखक घर वापस आई. लेखक வீட்டுக்கு வந்துட்டாரு, திரும்பி வந்துட்டாரு. उसने माँ का हाल देखा न गया. அவங்க அம்மானுடைய நிலைமையை பார்க்க முடியல. बहन ने डॉक्टर को बुलाने को आग्रह किया. சகோதரி திருப்பி நீ போய் டாக்டரை கூட்டு வா அப்படின்னு ரொம்ப கட்டாயப்படுத்துகிறாங்க. इस पर लेखक दोबारा डॉक्टर के पास गए. அதனால் திருப்பி 2வது தடவை டாக்டரை பார்க்கறதுக்கு போனார். डॉक्टर ने 12 बजे आने का वादा किया मगर आया नहीं. டாக்டர் சொன்னார் நான் 12 மணிக்கு நான் வரேன் நீங்கள் அப்படின்னு சொன்னோன்னே ஆனால் அந்த 12 மணிக்கு வரல அவர். फिर डॉक्टर के पास गए. டாக்டருக்கு பிறகு டாக்டர்கிட்ட போனார். அவங்க வராதனால போனார். इस पर डॉक्टर ने कागज के पुर्जे पर कुछ लिख कर दिया और बोला कि यह दवाई खरीद लो और माँ के हाथ पर लेप किया करो. இதை அவர் என்ன பண்ண திருப்பி போய் பார்த்த உடனே டாக்டர் ஒரு பேப்பரில் ஒரு துண்டு காகிதத்தில் எதை எழுதி கொடுத்தார் மருந்து சொன்னார். எழுதிட்டு இந்த மருந்தை வாங்கிட்டு வா அம்மானுடைய
கையில் வந்து அதை பூசு அப்படின்னோடனே लेखक घर वापस आए लेखक வந்து திரும்பி வீட்டுக்கு வந்துட்டார் लेखक ने पुर्जा बहन को दिया அந்த துண்டு காகிதத்தை எழுதினாங்களே அதை வந்து சகோதரி கிட்ட கொடுக்குறாங்க मरीज को देख के बिना ही पुर्जा लिख देने वाला डॉक्टर पर बहन की गुस्सा आया இந்த மரிஜ் நோயாளியை பார்க்காமையே ஒரு மருந்தை எழுதி கொடுக்குற டாக்டர் மேலே சகோதரிக்கு வந்து கோவம் வந்தது அதனால என்ன பண்ணாங்க உஸ்னே உஸ் புர்ஜே கோ நோச் நோச் கர் சைக்கடோம் புர்ஜே கர் டாலே அதுவே ஒரு துண்டு காகிதத்தில் எழுதி கொடுத்தது அதை வந்து நோச் ஒரு துண்டு துண்டாக கிழிச்சு ஆயிரக்கணக்கான துண்டுகளாக அதை வந்து கிழிச்சு போட்டுட்டா கோவத்தில் கதோபகத்தன் किसी भी कहानी को आगे बढ़ाने के लिए कथोपकथन ही सहायता करता है எந்த ஒரு கதையுமே வந்து அது சிறப்பாக முன்னேற்ற கொண்டு போனால் அது கதை கருத்து வந்து அதுக்கு உதவி புரியணும் இஸ் கஹானிக்கு கதன் கஹானிக்கு அனுரூப் ஹை இந்த முறையில் இந்த கதை வந்து இது நல்லா சிறப்பாக இருக்கிறதுக்கு உதவி புரியுது பாய் பஹன்கே கதனோமே துக் ஹை பாய் பஹனுடைய அந்த இதில் வந்து பேசுறதுல வந்து வருத்தம் இருக்குது வஹ் ஹமே ருலாத்தா ஹை அது வந்து நம்மளை அழ வைக்குது அவங்களுடைய பேச்சு डॉक्टर और उसकी पत्नी के कथनों में गरीबों का तिरस्कार है டாக்டரும் அவங்களுடைய மனைவியினுடைய பேச்சில் வந்து ஏழைகள் மேலே வந்து அவங்களுக்கு இரக்கமே கிடையாது திரஸ்கார் ஒரு இகழ்ச்சியான கீழ்த்தரமான ஒரு எண்ணம் இருக்குது எஃப் படிக்கர் ஹமே உன் பர் குஸ்ஸா ஆத்தா है இதனால் அவங்க மேலே நமக்கு கோபம் வருது இஸ் तरह इस कहानी के कथोपकथन प्रभावशाली है இது வந்து இதனால் இந்த கதையினுடைய கருத்து வந்து நமக்கு பாதிப்பாத்திர चित्रण भाई पढ़ा लिखा है फिर भी माँ का इलाज कर नहीं पाता है சகோதரன் வந்து நல்லா படித்து எழுதினவன் தான் ஆனால் வந்து அம்மாவுடைய மருந்துக்கு வந்து அவன் வாங்க முடியல சமாஜ் கரீபோं का तिरस्कार करता है சமூகம் வந்து இவங்கள வந்து வெறுக்குது ஏழைகளை வந்து வெறுக்குது इससे वह निराशை ஆயிட்டான் அவன் बहन को सामाजिक व्यवस्था पर गुस्सा है சமூக விவகாரத்தில் நடத்தையினால அவளுக்கு வந்து கோபம் வருது माँ अपने मृत पति का श्रद्धा रोकना भी नहीं चाहती है அம்மா வந்து இறந்து போன தன்னுடைய கணவருக்காக சிராதம் செய்யணும் திதி செய்யணும் அது நிறுத்தத்துக்கு அவங்க விரும்பலை उसके लिए जमाए रुपयों को इलाज करना भी चाहती है அதுக்காக தான் அவன் வந்து சேர்த்து வச்ச பணத்தை வந்து மருந்துக்கு இது பண்ணுறதுக்கு விரும்பலை असमर्थता उसके विश्वास को तोड़ देती है असमर्थ அது என்னது சமயத்தில் வந்து நம்பிக்கையை வந்து அதை விட முடியல அவளுக்கு டாக்டர் அவர் உன்கி பத்னி அமீரோं का रूपांतर है டாக்டரும் அவருடைய மனைவியும் ஏழை ஏதாவது பணக்காரனுக்குலாம் வந்து इन सब पात्रों का चित्रण सुंदर ढंग से हुआ है இதனால் இந்த முறையில் இந்த கதாபாத்திரங்கள்லாம் அழகான முறையில் விவரிக்கப்பட்டுள்ளது भाषा शैली इस कहानी की भाषा शैली सरल है இந்த பாஷை மொழியினுடையது வந்து சாதாரணமாக இருக்குது इस कहानी के लिए यही शैली ठीक जंशी है இந்த கதைக்காக இந்த மொழி எழுத்து வந்து அந்த நடைமுறை எழுத்து வந்து சாதாரணமாக இருக்குது गरीबी के वास्तविक चित्रण के लिए यही शैली उत्तम है गरीबी ஏழ்மையினுடைய அதை வந்து விவரிக்கிறதுக்கு வந்து இந்த மொழி இந்த பேச்சுகள் இருக்கு இல்லையா நடைமுறை இது அது வந்து சாதாரணமாக இருக்குது देश काल कथा जिस काल और देश में घटती है उसके बारे में लेखक कुछ बताता है கதை வந்து எந்த காலத்தில் எந்த நாட்டில் எழுதியிருக்கோ அதை பற்றி லேखक கொஞ்சம் சொல்லியிருக்காரு इससे पाठकों को कहानी को समझने के लाभ होता है இது மூலமாக கதையை படிக்கிறவங்களுக்கு புரிய வருது லாபம் ஏற்படுது यह कहानी सामान्य और सामाजिक है இது சாதாரண கதையும் சமூகத்தை குறிக்கக்கூடிய கதையாகவும் இருக்குது किसी निर्देश के बिना ही समझी जा सकती है எந்த இதுவும் இல்லாமல் கட்டளை இல்லாமல் நமக்கு புரிய வருது நல்ல முறையில் புரியுது கஷ்டமும் இல்லாத इसलिए लेखक ने इस संबंध में अधिक नहीं कहा அதனால லேखक வந்து இது சம்பந்தமாக அதிகமாக சொல்லலை